ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய புத பகவான் ரொம்ப நாலேஜபிளான ஒரு கணவனோ மனைவியோ வருவதற்குண்டான தன்மை இருக்குமா? இருக்கும். கணவன் மனைவி எப்படி இருப்பாங்க? நாலேஜபிளா இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாமா? சொல்லலாம். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் முக்கியமான நிகழ்வு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாலேஜை வச்சியே டெவலப் ஆகிறதுக்கு உண்டான தன்மை இருக்குமா? இருக்கும்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய புத பகவான். ஏழாம் இடத்துல குரு பகவான் கடகராசியில உச்சம் சார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா அந்த இடத்துல வரும்போது ரெண்டு பேருக்கும் கான்ட்ரவர்சி இருக்கக்கூடிய தன்மை இருக்குமா அப்படின்னா இருக்கும்னு சொல்லலாம். ரெண்டு பேருக்கும் கருத்து வேறுபாடுகள் இருப்பதற்குண்டான தன்மை இருக்குமா? இருக்கும்னு சொல்லலாம். கடன் சம்பந்தப்பட்ட விஷயத்தின் மூலமாகவோ, குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயத்தின் மூலமாகவோ, பேச்சு சம்பந்தப்பட்ட விஷயத்தின் மூலமாகவோ ரெண்டு பேருக்கும் கருத்து வேறுபாடுகள் வருவதற்குண்டான தன்மை அப்படின்ற மாதிரி நிகழ்வுகள் இருக்கா? இருக்குன்னு சொல்லலாம். சார் ஏழாம் இடத்துல சனி பகவான் இருக்கு சார், மனைவி கொஞ்சம் ஸ்லோவா இருப்பாங்க சார், மனைவி சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் எல்லாமே கொஞ்சம் முன்னுக்கு பின் முரணாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கும் சார் அப்படின்னு சொன்னா கூட அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக இருப்பதற்குண்டான தன்மை இருக்குமா? இருக்கும்னு சொல்லலாம். அதே மாதிரி ஏழாம் இடத்துல ராகுவோ கேத்துவோ இருந்தால் தேவையில்லாத பேச்சின் மூலமாகவே ரெண்டு பேருக்கும் சண்டை வருவதற்குண்டான தன்மை இருக்குமா? இருக்கும். தேவையில்லாத குடும்பத்தின் மூலமாகவே சண்டை வருவதற்குண்டான தன்மை இருக்குமா? இருக்கும். திருமணம் ஆயிடுச்சு சார், ரெண்டு பேருக்கும் கடன் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வருவதற்குண்டான தன்மை இருக்குமா? இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது அப்படின்னு சொல்வதற்குண்டான தன்மை தான் மகர லக்னம் ஏல்பி லக்னமாக வரும்போது நிகழ்வுகள் இருக்கும்னு சொல்லலாம்.